வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேராக அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா இன்னைக்கு பஞ்சாயத்து கூட போகுது, நீ அந்த பஞ்சாயத்துக்கு வரலையாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, எந்த பஞ்சாயத்துக்குடி என்னை கூப்பிடுற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா மாமா மேல இவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்குல்ல, அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து 10 மணி போல பஞ்சாயத்து வச்சிருக்காங்களாம். ஊர் ஜனமே அங்க போய் கூடி இருக்கு, நீ வரலையாக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா அந்த இடத்துக்கு வந்து என்னை அவமானப்பட சொல்றியா அத்தனை பேருக்கு முன்னாடி? நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரமாட்டேன் சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இப்படி பேசுற? மாமா மேல அவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கு, அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்க போறாங்க, வாக்கா நம்ம போவோம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்னை தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாத. எனக்கு அதை பத்தி நினைச்சு பார்த்தாலே சரியான கோவம் வருது. அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் வந்து அவமானப்படணும் அப்படின்னு நினைக்கிறியா? நேற்று கோயிலுக்கு போயிட்டு 4 பேர் பேசினதை பார்த்தாலே எனக்கு மனசுக்கு இன்னும் வேதனையா இருக்கு. இன்னும் நான் அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? போறோம், நீ போறன்னா போ, நான் போகல அப்படின்னு. அதே நேரத்துல வில்லி சொல்றாங்க, அக்கா அது மட்டும் இல்ல, உன் பொண்ணுங்க எல்லாருமே உன்னை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நின்றுகிட்டு இருக்காங்க, நீ என்னடான்னா ரூமுக்குள்ளே உட்காந்துருக்க, வாக்கா அப்படின்னு. அப்போ ரேவதி ரூமுக்குள்ள வராங்க. வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா பஞ்சாயத்துக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி கேட்குறாங்க, எந்த பஞ்சாயத்துக்கு இப்படி வர சொல்ற? உங்க அப்பா மேல ஒருத்தி கேவலமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காளே, அதுவும் உங்க அப்பா பண்ண தப்புக்கு அந்த இடத்துக்கு என்ன வர சொல்றியா? என்னால அந்த இடத்துக்கு வர முடியாது. நேத்து நான் கோவிலுக்கு போயிட்டு எந்த அளவுக்கு அவமானப்பட்டு வந்தேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். நீ சொல்ற இடத்துக்கு என்னால வர முடியாது. நீங்களும் யாரும் போகக்கூடாது. அந்த அசிங்கமான இடத்துக்கு நீங்க எல்லாரும் போக போறீங்களா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அப்பாவுக்கு இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே உறுதுணையா இருக்கணும். அந்த லேடி அப்பா மேல பொய் சொல்றாங்க, கண்டிப்பா மாமா உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க மாமாவை பார்க்குறாரு. அப்போ ஈஸ்வரி ஹீரோவை பார்த்ததும், உன்னால தானே இவ்வளோ பிரச்சனையும், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அவர் வரமாட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீ பிடிவாதம் பண்ணி அவரை கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போன. அங்க போன பிறகுதான் என் புருஷனுக்கு இவ்வளோ பெரிய அவமானம், அதுவும் என் குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய அவமானம். இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த காரணம் நீ தான் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, அதுக்காக கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டியா வைக்க முடியும்? மாமாவோட கையில தான் கும்பாபிஷேகம் நடக்கும். அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் அழைச்சு கொண்டாந்து வீட்டில் விடுவேன். அப்போ ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, மாமா சொல்றது கரெக்டு தான். அப்பா கண்டிப்பா இப்படி பண்ணியிருக்கவே மாட்டாரு. யாரோ சூழ்ச்சி முறையை பயன்படுத்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வாங்கம்மா போவோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கடி, நீங்க போறேன்னா போய்க்கிடுங்க, தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க, அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நாங்களும் வரோம் அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, இல்லம்மா, ஈஸ்வரியோட முடிவை எதிர்த்து நீங்க எல்லாரும் வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனையாகும். ஸோ நீங்க எல்லாரும் வீட்டில் இருங்க. இந்த சூழ்நிலையை நானும் மாப்பிள்ளையும் எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம். எப்படியும் என் மேல தப்பில்லை அப்படின்னு மாப்பிள்ளை நிரூபிப்பாரு, சரியா? இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்பா அந்த பொம்பளை கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டாப்பா, அவளை கண்டிப்பா நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரிம்மா, நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, அப்பா மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு உங்க எல்லாரும் மேலே எல்லாருக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, எனக்கு அது போதும். இதுவே நான் வந்துட்டு ரொம்ப காலம் சந்தோஷமா வாழ்வேம்மா, எனக்கு அப்படியே அந்த அவமானம் நீடிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, வாங்க மாப்பிள்ள போகலாம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, அப்பாவுக்கு இந்த மாதிரி நேரத்துல உங்களோட உதவி ரொம்பவே தேவைப்படுது. நீங்க என்னடானா அப்பாவை கொஞ்சம் கூட வந்துட்டு மதிக்கவே மாட்டிக்கிறீங்க. 30 வருஷமா அப்பா கூட என்னதான் குடும்பம் நடத்தினீங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. அவரு என்கிட்ட அவ்வளவு பொய் சொல்லி என் கூட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அது இத்தனை நாளும் எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன்.
இப்பதான் நான் இந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கே இப்பதாண்டி தெரியுது அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி அப்பாவை பத்தி இந்த அளவுக்கு நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஏம்மா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி நேரா அங்க இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து, இங்க பாருங்கடி, நல்லா காதுல வாங்கிக்கிடுங்க, இனிமே உங்க அப்பாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாராவது போனீங்க, நான் அக்கா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க சித்தி, அப்பா மேல இவ்வளோ பெரிய பழி வந்ததுக்கும், அப்பா வீட்டில் உள்ள நகை காணாம போய் அந்த லேடி கிட்ட கிடைச்சதுக்கும், இந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது காரணமா இருந்தாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அவங்கள சும்மாவே விட மாட்டோம், இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா நாங்க அடிச்சு துரத்திடுவோம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவளுக்கு கிட்ட பேசினா நம்மள ஏதாவது சொல்லுவாளுக அப்படின்னு அந்த இடத்துல இருந்து வில்லி கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஏன் தான் அத்தை வந்துட்டு மாமா மேல இப்படி சந்தேகப்படுறாங்க, மாமா ரொம்ப நல்லவரே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோ நேரா ராஜா கிட்ட, இங்க பாருங்க மாமா, அவங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க மேல எந்தவித தவறும் இல்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன், நிரூபிச்சு உங்களை வீட்டுல கொண்டாந்து விடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நேரா பஞ்சாயத்துக்கு போறாங்க. பஞ்சாயத்துல ஏற்கனவே அந்த சிவனாண்டி எப்படா வந்துட்டு ஹீரோ வருவாரு, அவர் மேல மிகப்பெரிய பழிய போடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ நேரா பஞ்சாயத்துக்கு வராரு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இதோ வந்துட்டாங்களே, ஏதோ 10 மணிக்குள்ள அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. இங்க பாருங்கய்யா, இதுக்கப்புறமா இவங்களுக்கு டைம் கொடுத்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஸோ இவங்களுக்கு தேவையான ஒரு தண்டனையை கொடுத்துருங்க. கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை இனிமே அந்த குடும்பத்துல கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஊர் தலைவர் சொல்றாரு, சிவனாண்டி கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா, தம்பி இப்பதானே வந்திருக்காரு, என்ன இருக்கு என்ன உண்மை என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல, தம்பி சொல்லுங்க தம்பி அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கய்யா, நான் இப்போதைக்கு எந்தவித ஆதாரமும் கொண்டு வரல, ஆனா அதுக்கு பதிலா நான் அந்த லேடிய ஒன்று செய்ய சொல்ல போறேன். கோவில் கும்பாபிஷேகத்தோட அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலை சுத்தி வரணும். அவங்க மேல நியாயம் இருந்துச்சுன்னா, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சுத்தி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை அவங்களால சுத்தி வர முடியல அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒத்துக்கிடணும், மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம், இங்க பாருப்பா ஒத்துக்கிறியாப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த பார்வதி சொல்றாங்க, இல்ல இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க ஒத்துக்கிடல அப்படின்னா அப்போ நீங்க பண்ணது எல்லாமே, சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லவா. இதை கேட்டதும் அந்த லேடி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவன் என்னடா அது இப்படி பேசுறானே அப்படின்னு நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, சரிங்கய்யா, நான் நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, சரி அப்போ ஒத்துக்கிட்டீங்கல்ல, சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு போக சொல்ல, அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டே நேரா கோவிலை சுத்தி வரத்துக்கு அந்த லேடி போறாங்க. நேரா கோவிலை சுத்தி வராங்க. அப்போ கோவிலை சுத்தி வரும் பொழுது அந்த லேடிக்கு திடீர்னு பயம் வந்துருது. சரி, நம்ம இப்படி பண்ணது மிகப்பெரிய தப்பு, இதனால நம்ம எதிர்காலம் தான் ரொம்ப பாதிக்கப்படும், நம்ம இப்படி பண்றது ரொம்ப தப்பு, அதனால எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம உண்மையை ஒத்துக்கிடலாம் அப்படின்னு அந்த லேடி அந்த இடத்துல இருந்து வராங்க. வந்துட்டு கலசத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, நான் வந்துட்டு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறத அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லு அப்படின்னு. உடனே அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, ராசராசா ஐயா மேல எந்தவித தப்பு இல்லை, இது மாதிரி எனக்கு பணம் கொடுத்தாங்க, அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் வந்துட்டு அவர் மேல பொய்யான ஒரு பழிய போட்டுட்டேன், அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அது மட்டும் இல்ல, இந்த நகையெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத சொல்ல. பார்வதி சொல்றாங்க, இல்லையா, அந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்ததும் சிவனாண்டியும் முத்துவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, என்ன சித்தப்பா இது, இவ உண்மைய சொல்ல மாட்டா அப்படின்னு நினைச்சா எல்லாருக்கும் முன்னாடியிலையும் இப்படி டக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்காளே அப்படின்னு.
இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, ஆமாடா மவனே, இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ என்னடா மவனே பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க சித்தப்பா, இது சரிப்பட்டு வராது, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சிவனாண்டி அந்த இடத்துல இருந்து போக பார்க்க, அப்ப ஹீரோ நேரா சிவனாண்டிய பார்த்து, எங்க போக பாக்குறீங்க, மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டு இருக்கோம், நீங்க எங்க போக பாக்குறீங்க, நில்லுங்க அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்பவே பயந்து அந்த இடத்துல நிக்கிறாரு. அவர் அந்த இடத்துல நின்னதும் ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்கய்யா, இப்போ எங்க மாமாவுக்கு கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர்கள் நேரா ராஜாவை பார்த்து, ஐயா, யாரோ எவரோ ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்க மேல நாங்க இவ்வளோ பெரிய பழி போட்டுட்டோம், அவ்வளோ பெரிய பழி போட்டதுக்கு உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோயா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, ஏதோ சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் எனக்கு எதிராக அமைஞ்சதுனால நீங்க எல்லாரும் ஏன் மேல படி பழி போட்டுட்டீங்க, சரி இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் கும்பாபிஷேகம் தான் ரொம்ப முக்கியம், ஸோ கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்புறமா ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா மாமாவை கூட்டிக்கிட்டே நேரா வீட்டுக்கு வராது. அதே நேரத்துல சிவனாண்டி வந்துட்டு நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்ண, சந்திரா ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா ராஜாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, எங்க வரீங்க, மாமா தான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அக்கா சொன்னாலே, பஞ்சாயத்துக்கு போன பிறகு எதுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, சித்தி, பஞ்சாயத்துல நடந்தது உங்களுக்கு எதுவுமே தெரியாது போல, அப்பா மேல எந்த தப்பும் இல்ல, அப்பா நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்ல, அந்த லேடி யாருக்கிட்டயோ காசு வாங்கிட்டு தான் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி ஆதாரமா சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நீங்க ஏன் சித்தி அப்பா மேல பழி போடுறீங்க, கிளம்புங்க, நவருங்க சித்தி அப்படின்ட்டு. அப்ப ராஜா வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள வராரு. ஈஸ்வரி வந்துட்டு நேரா ராஜாவை பார்த்து, என்ன நடந்துச்சு அப்படின்னு கோவத்தோட கேட்க, ரேவதி சொல்றாங்க, அம்மா, அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு, அது மட்டும் இல்ல, அந்த பொய் சொன்னாலே லேடி, அவளும் அப்பாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டா, அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சு, அம்மா, நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேரா ராஜாவை பார்த்து, என்னங்க, அப்போ அந்த பார்வதி தான் வந்து உங்க மேல அவ்வளோ பெரிய பழி போட்டாளா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, ஆனா நீ என் மேல இப்படி இவ்வளோ பெரிய பழி போட்டுட்டியே அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏதோ சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் உங்களுக்கு எதிராக அமைஞ்சதோட நானும் உங்க மேல அவ்வளோ பெரிய பழி போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி ஈஸ்வரி, பரவாயில்ல, நீ என் மேல கொஞ்சமாவது இதுக்கப்புறமாவது நம்பிக்கை வை அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, என்னங்க, நான் உங்க மேல அவ்வளோ பெரிய பழி போட்டதுக்கு நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, பரவாயில்ல விடி ஈஸ்வரி, ஏதோ தலையெழுத்து இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அது மட்டும் இல்லை, கும்பாபிஷேகத்துல நான் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ சதித்திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க, யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் இப்படி ஈஸ்வரி. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, இதுக்கு மட்டும் யாரு காரணம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரா இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சா, அப்போ என் புருஷனுக்கு கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் கடைசி வரைக்கும் கிடைக்காது போல அப்படின்னு வெள்ளி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ நம்ம சந்திரா வந்துட்டு நேரா அவங்க புருஷனுக்கு விஷயத்த கேட்க, அவரும் உண்மையை சொல்லி ஷாக் ஆகுறாரு. இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, என்னங்க, கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள்ல நீங்க கடைசி வரைக்கும் உட்காரவே முடியாது போலயே அப்படின்னு அவங்க புருஷனை நினைச்சு இவங்களும் ஒரி பண்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video. நம்ம நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.